ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய பர்த்டே வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மார்னிங் 6 o'clock வந்து எனக்கு ஒரு 10 rupees டைரி மில்க் வாங்கி கொடுத்தாரு. அமௌண்ட் வேல்யூபிள் இல்லை, அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. நம்ம வந்து பர்த்டே வந்து நம்ம மேரேஜ் ஆகி குழந்த அப்படிலாம் வந்ததுக்கப்புறம் நம்மளை வந்து பர்த்டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணவே மாட்டோம். அப்படி இல்லாமல் பெரிய அளவில் இல்லைனாலும் நம்ம ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட்டில் சிம்பிளாகவே நம்மளோட பர்த்டேவே செலிப்ரேட் பண்ணலாம். என்னோடய பர்த்டேயும் அப்படி தான். நான் ஒரு 1000 rupeesலேயே செலிப்ரேஷன் சிம்பிளாகவே ரொம்பவே ஹாப்பியாக முடிச்சிட்டோம். வாங்க என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் எப்போதுமே வந்து கரூரில் தான் வந்து மீன்லாம் வாங்குவோம். ஆனாலும் வந்து இன்றைக்கி பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன சந்தை இருக்கும். அங்கே வந்து கடல் மீன் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால சரின்னு அங்கே வாங்கலான்னு போனோம். அங்கே பார்த்தா நிறைய காய் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எல்லாமே ஃப்ரூட்ஸு எல்லாமே ரொம்ப சீப்பாகவே கிடைச்சிது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு மீன் வாங்கலான்னு போனோம். சண்டேங்கிறதுனால சரி அன்றைக்கி எப்போதும் நான்வெஜ் எடுப்போம், சரி இன்றைக்கி மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கலான்னு தான் போயிருந்தோம். நாங்கள் வந்து சீலா மீன் தான் வாங்கியிருந்தோம். அது வந்து முள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பாப்பா சாப்பிட ஈஸியாக இருக்கும்னு சொல்லி அது வாங்கிட்டு வீட்டுக்கு வர 9 மணி ஆயிடுச்சு. வந்தோடனே சரி டிஃபன் செய்யலான்னு சொல்லிட்டு ராமுக்கு வந்து 10 o'clock டியூட்டி. அப்போ ஈஸியான டிஃபன் இது என்ன ரெடி பண்ணலான்னு பார்த்தா உப்புமா தான் கிளறான்னு சொல்லி உப்புமா ரெடி பண்ணேன். என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து உப்புமா கேட்டகரியே பிடிக்காது. ஆனாலும் சரி எனக்கு வந்து நான் உப்புமாலாம் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவேன். சரி உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உப்புமாவே சொன்னார். நானும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னாரு. பாருங்கள், நம்ம வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவருக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் எனக்காக வந்து எனக்கு பிடிச்சதே நீ நானும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மாதிரி தான் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போனோம்னா நம்ம ஃபேமிலிக்குள்ளே சண்டையே வராது, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் சேமியா உப்புமாவும் கிளறி அவருக்கு ஒரு ஆம்லேட் வச்சு அவர் டிஃபன் முடிச்சுட்டு டியூட்டிக்கு போயிட்டார். நான் வந்து சேமியா உப்புமாவுக்கு சக்கரை வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படியே சக்கரை தொட்டு சாப்பிட்டுட்டு சன்விக்கு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டு அவங்களையும் தூங்க வச்சுட்டு அப்படியே மத்தியானம் லஞ்சு சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சாதம் வடித்து மீன் குழம்பு வைக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அம்மா ஒரு ஸ்டைலில் வந்து ஒரு மாதிரி மீன் குழம்பு வைப்பாங்க, இங்கே மாமியார் வீட்டு சைடில் ஒரு மாதிரியான மீன் குழம்பு வைப்பாங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். மீன் வந்து இதான் சீலா மீன், முள் அதிகமே இருக்காது, குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். சன்விக்காக தான் இந்த மீன் செலக்ட் பண்ணோம். என்னோடய மாமியார் வீட்டு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் மீன் குழம்பு வைப்பாங்க. தக்காளி 2ஐயும் நல்லா கரைச்சி எடுத்துட்டு பூண்டு நல்லா இடித்து எடுத்துக்கணும். மிக்சியில் சும்மா ஒரு 2 பல்ஸ் மோடில் போட்டு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயத்தையும் அப்படியே மிக்சியில் ஒரு 2 ஓட்டு ஓட்டி கொஞ்சம் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். புளியும் ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்து குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நீங்களாம் எப்படி மீன் குழம்பு வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் வச்சுருக்கிற மீன் குழம்பு இந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பெரிய அளவில் பர்த்டே ட்ரெஸ்ஸு ஒரு 1000 rupees கேக்கு இதெல்லாம் பீஸா அப்படிலாம் சாப்பிடணும் அப்படின்னு இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு ரொம்பவே ஹாப்பியாக வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி தான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிறத வச்சு ரொம்பவே நான் ஹாப்பியாக இருந்தேன். மீன் குழம்புக்கு வந்து மசாலா வந்து நான் வந்து வீட்டில் வந்து அரைச்ச மல்லித்தூள் வந்து ஒரு 3.5 teaspoon சேர்த்துக்கிறேன். நம்ம வந்து குழம்பு திக்னஸ்க்காக தான். தேங்காய் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தேங்காய் அதிகம் அரைச்சி பயன்படுத்துகிறது எனக்கு பிடிக்காது அதோட டேஸ்ட்டு. அதனால் மீன் குழம்புக்கு இந்த மாதிரி வச்சோம்னா தான் கொஞ்சம் காரசாரமாக கொஞ்சம் சுவையாக இருக்கும். சன்விக்கு மட்டும் காரம் கம்மியாக போட்டு அவங்களுக்கு கொஞ்சமாக மீன் குழம்பு தனியாக வச்சுட்டேன். மிளகாத்தூள் வந்து 2 teaspoon போட்டு கல்லுப்பு அதோட குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கிட்டு புளிக்கரைசலை அதோட நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா நம்ம தாளிப்பு கொடுக்குற நேரத்தில் இதில் உள்ள உப்பு மிளகாத்தூள் எல்லாம் மீனில் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கரைச்சி ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வெங்காயம் இந்த பூண்டு தக்காளி இதெல்லாம் வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். சாதம் வந்து அப்படியே அந்த சைடில் வந்து வேக வைக்கலான்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டவ்வில் வந்து குழம்பு வச்சுட்டேன். எண்ணெய் விட்டு வெந்தயம் போட்டுக்கணும். கடுகு சேர்க்கக்கூடாது மீன் குழம்புக்கு. அப்படியே கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் விழுதும் பூண்டு விழுதையும் அதோடு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்குறோம் பார்த்திங்களா, அந்த மீன் அந்த மசாலா கலவையை மட்டும் அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். மீனை வந்து குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். அந்த மசாலா கலவையை மட்டும் அதில் ஊற்றி நல்லா குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனை வந்து அதோட போட்டு ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஆஃப் பண்ணிட்டோம்னா மீன் நல்லா உடையாமல் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சமைச்சு வச்சுட்டு அப்படியே ஹஸ்பண்டும் மத்தியானம் பர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். நாங்கள் அப்படியே கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். கரூர் மாரியம்மன் கோவிலுக்கு தான் போகலான்னு போனோம். அங்கே வந்து திருவிழா நடந்துகிட்ருக்கனால ரொம்பவே கம்பத்துக்கு தண்ணி ஊற்றுறதுக்காண்டி ரொம்பவே கூட்டம் லைனில் நின்றுட்டு இருந்தது. அதனால் சாமி பார்க்க முடியலை. வெளியிலே நின்று விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து பக்கத்தில் உள்ள ஒரு பார்க்குக்கு அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனோம். என் ஹஸ்பண்ட் வந்து அங்கே பார்க்கில் விட்டுட்டு அவர் அப்படியே டியூட்டிக்கு கிளம்பிட்டார். போயிட்டு அப்படியே சன்வியை கொஞ்சம் நேரம் அப்படியே வாக் பண்ணிவிட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. சன்வியை கொஞ்சம் நேரம் பார்க்கில் விளையாட வச்சுட்டு 2 பேரும் கொஞ்சம் நேரம் அப்படியே நடந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அவரும் டியூட்டி முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து கரூரில் ஒரு வாக்கிங் பிளேஸ் தான். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏதோ ஃப்ரீ டைம் கிடைக்கிறப்ப அப்பப்போ இங்கே போயிட்டு வருவோம் சன்வியை கூப்பிட்டுக்கிட்டு. அவங்களுக்கும் இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1/2 kg கேக் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தார். 250 சம்திங் வந்துச்சு. இந்த கேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாருங்கள், சன்வி வந்து கேக் வெட்டுறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. இந்த ட்ரெஸ் வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட்டு 500க்கு பிலோ தான். நான் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை. நம்ம ஃபேமிலி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி என்கிட்ட இந்த கலர் இல்லாதனால இந்த கலர் நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். அப்படியே கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு பர்த்டே செலிப்ரேஷன் ரொம்பவே சிம்பிளாக போணுச்சு. 1000 ருபீஸ்க்குள்ளே பாருங்கள், ரொம்பவே நான் ஹாப்பியாக ஜாலியாக இருந்தோம். நாங்கள் 3 பேர் மட்டும்தான் கேக் கட் பண்ணோம். பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அதுக்கப்புறம் கேக் வந்து நாங்கள் ஷேர் பண்ணோம். மற்றபடி எல்லாருக்குமே நாங்கள் சொல்லலை. சிம்பிளாக அப்படியே நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே அப்படியே கேக் கட் பண்ணோம். இதுதான் என்னோடய அழகான ஃபேமிலி. சன்வி அப்படியே ஹாப்பி பர்த்டே 2 பேரும் பாடிட்டு அப்படியே கேக் கட் பண்ணி சாப்பிட்டாச்சு. பர்த்டே வீடியோ நல்லா இருந்துச்சா என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய vlogging வீடியோ அடுத்தடுத்து வர்ற வீடியோவை நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.